கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவிட்டு நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. ஆமா, நம்ம பாபி சிம்மா எதுக்கு ரஜினி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? நம்ம லொல்லு சபா ஜீவா இருக்காரு இல்லையா, அவரு லொல்லு சபா டைம்ல பயங்கர ஃபேமஸ். ஆமா, சந்தானத்தை விட ஃபேமஸ் அவரு. மாமா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், நான் ஸ்டேட் பிளேயர். நீங்க ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்றீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளா வருவீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஜமால கிடி ஐஸ் பரல்ல உஷ். இது எப்படி இருக்கு? தலைவரை போல பண்றதை நிறுத்தி தான் நான் ஃபேமஸ் ஆகணும்னு அந்த ஃபேமஸ் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போனவர். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. அவர் தலைவர் மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. தலைவர் பண்ண படத்தையே திருப்பி பண்ணி வச்சிருக்காரு, அதான் எங்க பிரச்சனை. இப்பதான்டா பிரதீப் ரங்கநாதன் தலைவர் மாதிரி பண்றாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவர் அப்பவே தலைவரா தான்டா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு நடிச்ச கொம்பு படத்தோட ரோஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா பேய் படங்கள்ல பேய் எங்க வேணா இருக்கும். வீட்டுல இருக்கும், காட்டுல இருக்கும், கண்டம் உடம்புல இருக்கும், ஏன் தண்ணியில பேய் இருந்து கூட பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல பேய் எதுல இருக்கு தெரியுமா? ஒரு கொம்புல. ஆமா, இது மாட்டு கொம்பா ஆட்டு கொம்பா? கொம்புக்குள்ள பேய் இருக்கிறதுனாலதான் இந்த படத்தோட பேரு கொம்பு. கோவை எடுத்துட்டு வேற எழுத்த போட்டா தப்பாயிடும். நாம கொம்புன்னே வச்சுக்குவோம். கொம்பு, அன்பு, வம்பு, ஊர்மிளா. ஊர்மிளாவா? இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேர் ஜனனி. இவங்க இந்த பேயை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம பேயை பத்தி பேசிட்டு இருந்தா பேய் நம்மள ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் உசாரா நான் ஒளிஞ்சிருந்து உங்களையோ பார்த்து நின்ற. அப்ப திடீர்னு சிங்க்ல இருந்து தண்ணி வருது. ஆஃப் பண்ணிட்டு வந்தா மறுபடியும் வருது. யாரோ இருக்காங்க. நீங்க 2 பேர் இருக்கீங்களா? வேற யாரோ இருக்காங்க. அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல. இதையே காமெடின்னு கன்றாவி நம்மளால ஏத்துக்க முடியல. இதுல ஹீரோ இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு காமெடி பண்ணுவார் பாருங்க. ஆமா, இந்த பேப்பர் பிளாஸ்ட்டை யார் வெடிச்சது? நான் எழுதிட்டு இருக்க கதையில இதுதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சித்தப்பு. இப்போ இனிமே தமிழ் சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என் படத்துல உனக்கு ஹீரோயினோட அம்மா கேட்டு தரேன்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் காண்டாவற? என்னப்பா திடீர்னு ஊரு பக்கம்னு கேட்டா ப்ரொடியூசரோட மீட்டிங் இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த படத்துல இவர் கடைசி வரைக்கும் போய் ப்ரொடியூசரை மீட் பண்ண மாட்டாரு. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆகவே ஆகாது முட்டிக்குவாங்க. அவங்க பழி வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா படுபயங்கரமா இருக்கும். சேர்ல கம்மு போட்டு விடுறது, ஐ எம் ஃபூல்னு எழுதி பின்னாடி வெட்டி விடுறது, கிரீம் பிஸ்கெட்ல பேஸ்ட் போட்டு கொடுக்கறது. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. மூஞ்சிய கண்ணாடில பாத்திருக்கியா? ஏன் ஆவிங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல 2 பொண்ணுங்க ஒரே நாள்ல அடுத்தடுத்த வருஷம் தூக்கு போட்டு செத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுக்காக கிளம்பிட்டாங்க. ஆமா, அந்த வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்குமே? இருக்கா? இருக்கு, அதெல்லாம் வேணாம். எல்லாம் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் அமைதியாக வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்து புலம்புறாங்க. அநியாயமா என்னையும் உங்க கூட கொண்டாண்டிங்களடா. ஃப்ரெண்ட் செஞ்ச வேலை நம்மள எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாத்தியா? அந்த வீட்டு பக்கம் போய் நின்னாலே அந்த ஊருக்காரங்களாம், இந்த வீட்டு எதுக்கு பாக்குறீங்க, கிளம்புங்கன்னு துரத்துறாங்க. அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தாங்க நாங்க ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான்மா. என்ன இவனும் அடிச்சு துரத்துவான்னு பார்த்தா நல்ல விஷயங்கிறான். நீங்க போய் அந்த வீட்டுல தங்காதீங்க, நான் உங்களுக்கு வேற வீடு தரேன், அந்த வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணுங்கிறான். அதுவும் சரிதான், வாங்க போவோம். இதுல நம்ம தலைவர் ஒருத்தர் கூட வேற அனுப்புறாரு. அவரு போற வழியெல்லாம் காமெடி பண்றதா சொல்லி கடுப்பேத்திட்டு தான் வந்தாரு. இப்போ உங்க பேரை சொல்லுங்க. என் பேராதாயா? இத பாரியா, வெரி ஃபன்னி நேம். உங்க பேரு ரமணன். அப்படின்னா வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வருமா வராதா சொல்லுங்க. போற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. வீடு பக்கத்துல வர வர அப்படியே இருட்டிக்கிட்டே போகுது. இருட்டிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுறீங்களே, நீங்க என்ன குருடா? வீட்டுக்கு போய் பூட்ட துறக்கலான்னு பார்த்தா பசுபதிக்கு வலிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஊர் தலைவர் சொன்ன வீட்டுல போயிட்டு தங்குறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரண்ட்டும் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆனதும் பேயோட நடமாட்டம் ஆரம்பிக்குது. யாருடா அந்த பேயின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பேய் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி நல்லா திட்டிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல அத்திந்தோம் பாட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங், மத்ததெல்லாம் சந்திரமுகி தான். இந்த மாதிரி சீன்லாம் எதுக்கு தெரியுமா? கடைசியா தலைவன் சந்திரமுகில வர சரவணன் மாதிரி ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து பேச போறான். நானும் ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாம் பேய் பயத்தை காட்டி விளையாண்டுட்டு இருந்தது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அதை முதல்ல கேளுங்க. படம் பார்க்க போற சாமியை வேண்டிக்கோ, குழந்தைங்கள்லாம் பயப்பட போது கண்ணை மூடிக்கோ. அதுக்கப்புறம் அந்த செத்து போன பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, ஏமா அந்த பிளாஷ்பேக்கை கொஞ்சம் அவுத்து விடுமான்னு கேட்குறாங்க. சொல்றேன் சார், அவ பேரு பிரியா. எங்க ஃபேக் ஐடியோன்னு நினைச்சிடாதீங்க,
உண்மையிலேயே அவள் பேர் பிரியா தான். காலேஜிலே நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தா மணின்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவா. அடுத்த ப்ராஜெக்ட் நீதாமா பண்ணணும்னு கேட்டதுக்கு என்னால் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏண்டி பண்ண முடியாது? அந்த மணி இருக்கான திருட்டு பையன் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டான். ப்ரப்போசல் அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் உனக்காக நான் ப்ராஜெக்ட் செஞ்சு தரேன்னு முன்னாடி வந்தான். அப்புறம் பிரியா ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தா. அங்கே ஒரு மந்திரிச்ச கொம்பு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போன விளையாட்டா, அதனால தான் அவள் மேலே போயிட்டா. ஐயோ பாவம். இப்போ அவன் அந்த கொம்பை எடுத்துட்டு வந்ததுனால தானே செத்தா. அதுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தப்பட்ட ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்கன்னா அங்கேயே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மணி தான் கல்பிரிட்டாக இருக்கணும்னு. அதுவும் ஆளை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தியா. இவர் நல்லவன் கேரக்டரில் 4 சீன் கூட நடிச்சதில்ல. சரின்னு சொல்லிட்டு போய் மணியை கேட்குறாங்க. மணி எதுவுமே பேசாமல் மறுத்துட்டு போயிடுறான். இப்போ பிரியா எப்படி செத்து போனான்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அபி எப்படி செத்தான்னு தெரியணும். ஐயா, இந்த படத்தில் இருக்கிற பொண்ணை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதையும் கேட்குறீங்க. அவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்ததும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. கபோர்டுக்குள்ள ஒரு கொம்பை பார்த்தாங்க. ஐயோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க, தூக்கி போட்டுருங்கன்னு நம்ம சொன்னேன். அவங்களும் போய் தூக்கி போட்டாங்க. மறுபடியும் பிள்ளைங்க கொண்டு வந்து உள்ள போட்டுருச்சு. அப்புறம் அவங்களும் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க பாவம். அப்போ அந்த கொம்புனால தான் எல்லா பிரச்சனையும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கபோர்டுக்குள்ள இருந்து கொம்பை எடுத்துக்கிட்டு தூக்கு போடுறதுக்காக நடந்து போறாங்க. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் கனவு. யாரா நீங்களாம்? இவ கெட்ட கனவு தான் காணுவான்னு தெரிஞ்ச மாதிரியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க. கனவு முடிஞ்ச கையோட அவங்க அந்த வீட்டுக்கும் புறப்பட்டு போறாங்க. இவங்களும் பின்னாடியே போறாங்க. அட என்னடா இவங்களோட ஒரே தொல்லையா போச்சு. கூட்டிட்டு வர வரைக்கும் ஜாலியா வராங்க, வந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல. அந்த வீட்டுல போய் எல்லாரும் கொம்ப தொலைவிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு டோரை திறந்து கீழே விழுந்த கொம்ப கேட்ச் பிடிச்சிருது. கையில வச்சுக்கிட்டு உட்காந்து கதறிட்டு இருக்குது. ஆல்ரெடி போனதே பாலடைஞ்ச வீடு. இதில் தேட போனதே அந்த கொம்பத்தான். என்னமோ 6 போனதை கேட்ச் பிடிச்சா அப்படி கேட்ச் பிடிச்சிட்டு உட்காந்து அழுந்துட்டு இருக்க. இந்த கொம்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோன்னு ஹீரோயின் சொல்லுது. வேணா, இந்த கொம்பை இங்கே வச்சுட்டு நம்ம கேமரா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு இவர் சொல்றாரு. அதுவும் சரி, தான் வச்சுட்டு போவோம். எல்லாரும் ஒரே மூட் அவுட்ல இருக்கிறாங்க. நீங்க எல்லாருமே மூட் அவுட்டா இருக்கீங்க. உங்களுக்கு மூட் அவுட் போறதுக்கு ஆத்துல போய் ஒரு குளியல் போடுவோமா? இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்கெல்லாம் போயிட்டு ஆத்துல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. அங்க படுற ஒரு அக்கா துணி துவச்சிட்டு இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சுழல் இவங்களை வந்து சூழ்ந்தரலான்னு வருது. ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. நானும் இந்த சாங் லீடு எப்படியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கேவலமாலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூறுகட்டத்தனமாக நான் பார்த்ததில்ல. நம்ம ஹீரோ ஓடி வந்து அவசரமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏய், அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டல, அங்கே பாரு பேய் போகுது. ஏய் ஆமாம் பேய் போகுது. அப்போ நீ இல்லையா அது? அந்த பேயை பார்த்துருக்கிறியா? எப்படி இருக்கும்? பேய் இல்ல, ராட்சசி. அவ்வளோதான், இவங்க சாங்குக்கு போயிட்டாங்க. டேய் யாரா நீங்க எங்கிருந்த அந்த சாங் லீடெல்லாம் யோசிக்கிறீங்க? சாங்கு தான் மோசமா எடுக்கிறீங்க. சாங் லீடையாவது கொஞ்சம் நல்லா எடுங்களேன்டா. அப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த மூட்லயே படுத்துட்டு அப்படின்னு கேமராவை பார்த்தா கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல. இவங்க ஹீரோவை கூட்டிட்டு கேமராவை ரிப்பேர் பண்ண போயிட்டாங்க. அந்த கொம்பு பிடிச்ச புள்ள வந்துட்டு திடீர்னு முழிச்சிக்குது. அதே எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் கேமராவை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, நீங்க அங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது கிளம்பிருச்சு. இவங்க கேமராவை ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டு கேமராவை பார்த்தா அந்த புள்ள அங்க தெரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி ரவுண்ட் டேபிள் போட்டு ஹீரோ உட்காந்து எல்லா உண்மையும் சொல்றாரு. உங்களுக்கு அந்த பேயை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே, நான் வெளியே கொண்டு வரேன். அப்புறம் பார்த்தா அந்த பேயே நம்ம மணிதான். பிரசாத், what a surprise. ஏய் சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல. நான் சும்மா அஸ்திட்டாங்க. கடைசியா இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்றது எல்லாமே அப்படியே டிட்டோ சந்திரமுகி தான். ஏண்டா சந்திரமுகியே ஒரு ரீமேக் படம்டா. அதை ஏண்டா நீங்க அன்அஃபிஷியலா ரீமேக் பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதிக்கிட்டு இருக்க கதையை விட உன் ரிசர்ச் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. ஆரம்பத்தில் நீ ஆவிங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றத நான் ரொம்ப அசால்ட்டேன். என்னைக்கு நம்ம தமிழ் சினிமா ஹாரர் அப்படிங்கிற ஜானர் பேய்க்கு மட்டுமே சொந்தம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தமிழ் சினிமா உருப்பிட்டுரும். முடிஞ்சது. ஓகே, இது குவிஸ் டைம். முதல் கேள்வி. எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? Next question is little tough and scientific, computer G. நம்ம லொல்லு சபா ஜீவா தளபதியோட நடிச்ச படம் பேர் என்ன? இந்த 2 கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனை 2 தடவை தள்ளினீங்கன்னா குவிஸ் இருக்கும். அதில் உங்க ஆன்சரை பதிவு பண்ணிட்டு அப்படியே வர வழியில ஹைப்பை தட்டிட்டு போங்க. உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டுமே. என் முகத்தில் என்ன மாற்றம் வேண்டும்?